சம்மர்னாலே வெயிலோட தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும். அதுலேயும் சிவகங்கை மாதிரி ஊரில் சொல்லவே தேவை. நம்ம கட்டுற பில்டிங்கில் இந்த பிரச்சனை எப்படி அரெஸ்ட் பண்ணுறவங்க தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் இன்ஜினியர் அசோக் தங்கவேல் ஃப்ரம் கேஆர்டி பில்டர்ஸ். நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டீங்கன்னா எரியுதடி மாலா ஃபேன் போடு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹீட்டோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூலிங் டைம் எல்லாம் முடிஞ்சு பிளாஸ்டர்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரூப் டைல் போடும்போது நார்மல் ரூப் டைல் பதில் கூலிங் டைல் போடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் வீடு கட்டும் போது பிளான் பண்ணும்போது ஒரு ரூமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டைரக்ஷனில் ஓப்பன் வைக்கணும் அப்படிங்கிறப்ப மேண்டேட்டரியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். அது இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள வெட்டு வெளியே போகும். அதே மாதிரி வெளியில இருந்து வர நேச்சுரல் விண்ட் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ அப்படி இருந்தாதான் உங்களோட வீட்டில் வந்து டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ஆகும். இல்லைன்னா வெக்க அதிகமாக தான் இருக்கும். இல்லை, நான் ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன், ஒரு 1 or 2 years ஆயிடுச்சு, இல்லைனா 5-10 years ஆயிடுச்சு, நான் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. உங்கள் வீட்டில் தேவையான அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கான்னு பாருங்க. மேபி நீங்கள் முன்னாடி வீடு கட்டும் போது ப்ராப்பர் பிளான் இல்லாமல் விண்டோ ஓப்பன்லாம் நீங்கள் ஒழுங்காக வைக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் யோசிக்காமல் அதுக்கு தேவையான கட் அவுட் பண்ணி நீங்கள் ஓப்பனிங் வச்சிருங்க, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது போக நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிற நார்மல் ரோப் டைல் வந்து உங்கள் ஸ்டேஜில் இருக்கா, மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லைனா அதை ரிப்பேர் பார்த்து சரி பண்ணிட்டு மேலே வெதர் ப்ரூஃப் போட்டு வந்து ஒரு 2 லேயர் அடிச்சிருங்க. மினிமம் 2-3 போட்டு அடிச்சிருங்க. பழைய வீட்லையுமே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நான் இப்போ சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.